நிறைய பேருக்கு வந்து பிடிஎஃப் எடிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்ற இந்த ஜோ பிடிஎஃப் அப்படின்ற சாஃப்ட்வேரை வச்சு கண்டிப்பா உங்களால ஒரு பிடிஎஃப் எடிட் பண்ண முடியும். அதாவது பிடிஎஃப்ல இருந்து உங்களால வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், பிடிஎஃப்ல இருந்து எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், பிடிஎஃப்ல இருந்து இமேஜுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரெண்டு தனித்தனியா பிடிஎஃப் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஒரே பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒரே பிடிஎஃபா இருக்கு, அதை வந்து தனித்தனியா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஜோ பிடிஎஃப் எடிட்டர் சாஃப்ட்வேர்ல வந்து இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுவும் பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃப்ரீயாவே நம்மளால இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் தான் வந்து இதுல ஓப்பன் ஆகும். இதுல வந்து நமக்கு மேக்குக்கும் சப்போர்ட் இருக்கு, லினக்ஸுக்கும் சப்போர்ட் இருக்கு, விண்டோஸுக்கும் சப்போர்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து விண்டோஸ்ல தான் வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த ஜோ பிடிஎஃப் எடிட்டரை. இதுல வந்து டவுன்லோடு ஜோ பிடிஎஃப் எடிட்டர் இருக்குல்ல, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு ரைட் சைடு கார்னர்ல வந்து சேவ் ஆகிடும் அந்த செட்டப் ஃபைல். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றது நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இதில் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த பிடிஎஃப் எடிட்டரை பொறுத்தளவு என்னன்னா, நம்ம வந்து இந்த சைன் அப் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஷினில் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நான் சாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வியூ அப்படின்றது நம்ம எப்பயும் போல தான், நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவல் சைஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிற ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்கு. சரி ரைட்டு, இப்போ நமக்கு மெயினாக நம்ம எடிட் போகணும். எடிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் எடிட்ல போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எடிட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சேனலோட நேம் போடுவோம், எல்எஸ்சி. இதை டெலிட் பண்ணிட்டு எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால எடிட் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளால எடிட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியுது. ரொம்பவும் சிம்பிளாக இருக்கு இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவு. இப்போ இந்த இடத்துல இது இமேஜ் இல்லை, இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இமேஜே கூட நம்மளால இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. எடிட் லிங்கை கூட நம்மளால வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆட் டெக்ஸ்ட். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஏதாவது ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து டேட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டேட் வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். 26 அப்படின்னு சொல்லி நம்மளால டேட் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல எனக்கு வந்து சின்னதாக ஒரு இமேஜ் வேணும், நான் வந்து இமேஜ் ஆட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த இடத்துல என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இமேஜையும் வந்து நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு இமேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். இந்த இடத்துல இமேஜ் வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் லிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வாட்டர் மார்க் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் மார்க் நம்ம ஆட் பண்ணும்பொழுது இங்கே நமக்கு என்ன வேணும், இப்போ நான் வந்து எல்எஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வாட்டர் மார்க் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு போல்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மூவ் ஆகி போய்க்குது, சைடு லெஃப்ட் ரைட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து வேற எங்கேயும் ரொட்டேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப திக்காக இருக்கு, எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு நீங்கள் இந்த இடத்துல அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். இந்த இடத்துல இமேஜ் வாட்டர் மார்க்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கவனிக்கணும். இமேஜ் வாட்டர் மார்க்கை பொறுத்தளவு உங்களோட கடையோட லோகோ இல்லை அந்த இமேஜ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வாட்டர் மார்க்காக வச்சுக்க முடியும். ஸோ நல்லா இருக்கு, உண்மையிலே வந்து ஒருத்தர் தான் சொல்லுவேன். இதையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு டார்க் லெஸ்ஸாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு டார்க்காக வேணும்னாலும் நம்ம இந்த பிடிஎஃப் எடிட்டரை வந்து வச்சுக்க முடியுது. நல்லா இருக்கு சாஃப்ட்வேர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்டே வச்சுக்குவோம். டெக்ஸ்ட் வச்சு நான் அப்ளை கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இந்த இடத்துல நமக்கு எல்எஸ்சி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சர். இந்த இடத்துல சிக்னேச்சரை பொறுத்தளவு நான் வந்து ஒரு சிக்னேச்சர் நானே சைன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை சைன் பண்ணி அழகாக கிரியேட் கொடுத்துட்டு கொண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல
நீங்கள் அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம சிக்னேச்சர் போயிட்டு கிரியேட் நியூ கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணியும் கூட உங்களால் ஒரு சைனை வந்து உங்களால் வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து நான் வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதே சிக்னேச்சரில் போயிட்டு கிரியேட் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க சைன் பண்ணி உங்களோட சைனை அப்படின்னா அழகாக இந்த இடத்துல கொடுத்து கொண்டு வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கம்ப்ரஸ், நம்ம வந்து இந்த பிடிஎஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட்டை பொறுத்தவரை என்னன்னா, இந்த பிடிஎஃப்பை நீங்கள் வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸலாக வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டு பவர் பாயிண்டாக வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டு இமேஜாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், வேர்டு கொடுப்போம். வேர்டில் வந்து ஏதோ பிளக்கின் கேட்குது, அதனால் சேவ் கொடுத்து முதல்ல பிளக்கின் பண்ணிக்குவோம். இப்போ டு இன்ஸ்டால் பிளக்கின், இந்த மாதிரி பிளக்கின் கேட்கும், பிளக்கின் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிளக்கின் கேட்கும் பொழுது மட்டும் நமக்கு நெட்டு தேவைப்படும். அதர்வைஸ் நமக்கு வந்து நெட்டு இல்லாமலேயே இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, பிடிஎஃப் டு வேர்டு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து வேர்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிடிஎஃப் வேர்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேவ் கொடுத்து என்ன ஃபைலில் நமக்கு வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து DOCX அப்படின்றதுல கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுது. கொடுத்தோம்னா இது வந்து அப்படியே வேர்டில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுது. அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸலில் வேணும்னாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்டில் வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஃபைலாக வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆவிஸ் பிடிஎஃப், இமேஜ் டு பிடிஎஃப், கம்ப்ரஸ் பிடிஎஃப். அதாவது கம்ப்ரஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இத்தனை கேபிக்குள்ளே தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி நம்ம அமைச்சிக்கலாம். இது வந்து மெர்ஜி பிடிஎஃப், 4-5 பிடிஎஃப் இருக்குது, நான் வந்து ஒரே பிடிஎஃப்ல அதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 5 பேஜ் இருக்குது, அது 2 தனித்தனியாக பிடிஎஃபாக நான் அனுப்பணும் அப்படின்னாலும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் நான் மார்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்மளால மார்க் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இந்த பாக்ஸே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, இதை நான் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து நம்மளால மார்க் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது மட்டும் தப்பாக இருக்கு. இதை வந்து நான் வந்து அடிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அடிச்சு காமிச்சிடலாம். இல்லை நான் இந்த பிடிஎஃப்ல வந்து நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த வேர்டை மட்டும் கலரும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அழகாக அண்டர்லைன்லாம் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டிசைனில் வரும். இது நம்ம நோட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணி காமிச்சிக்கலாம். இல்லை இதை நான் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. பாக்ஸ் வேணும்னா நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டிக் நோட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஸ்டிக் நோட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃபைலை வந்து தாராளமாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாம்புங்க. இது ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பாருங்க, நான் வந்து இதை வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். அது ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு நம்ம என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி பிளைனாக இருக்குது, இப்போ நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடித்த பிறகு எந்த மாதிரி இருக்குது இந்த பிடிஎஃப் அப்படின்றத இதை காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பேஜ். இதை பொறுத்தளவு இன்சர்ட்டு, ஸ்பிளிட்டு, மெர்ஜி, க்ராப் பண்ணிக்கினாலும் ஒரு பேஜை உங்களால் க்ராப் பண்ணிக்க முடியும். பாருங்க, இது மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் அழகாக க்ராப் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும் நமக்கு. இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இந்த பிடிஎஃப் பொறுத்த அளவு. இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த பிறகு ஓப்பன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல ஓப்பன் பாஸ்வேர்டில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணீங்க. நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்மிஷன் பாஸ்வேர்டு, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் இந்த பிடிஎஃப்பை யாராலையுமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு செக்யூர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்றேன். என்னன்னா இந்த மாதிரி செக்யூராக நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம வச்சிருக்கிற பிடிஎஃப்பை அவங்களால வந்து டெலீட் பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. இன்னும் நல்லா தெளிவாக சொல்ல போனோம்னா அவங்களால வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். இப்போ இனிமே வந்து இந்த ஃபைலை என்னால் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். என்னன்னா இந்த இடத்துல வந்து நான் எனேபிள் எடிட் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 4-5 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்த பிறகு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால
இதை வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இதுதான் இந்த செக்யூரோட வேலை. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டீங்க, ஆனால் எனக்கு இந்த பாஸ்வேர்ட்லாம் தேவையில்லை, அந்த பாஸ்வேர்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டீக்ரிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம இந்த பிடிஎஃப் வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற பர்மிஷன் வந்து நாமளே வந்து கொடுத்துட்றோம். எந்த அளவுக்கு இந்த பிடிஎஃப் எடிட்டர் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த பிடிஎஃப் எடிட்டர் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இ சேவை மையம் வச்சுருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எடிட்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.